Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 example 1.9 பார்க்கலாம். Given f of x equal to 2x minus x square அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. Find இதுல 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். சப்டிவிஷன் 1 பாருங்க, f of 1 ஒண்ணுமே இல்லாம x இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி x plus 1 x இருக்கிறதுல x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, f of x plus f of 1. அப்ப நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண தேவை, ஈஸியா பண்ணலாம். f of x வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒரு வேல்யூ வரும், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும், அவ்வளவுதான். நான் சின்னதா ஒரு டெஃபினிஷனே கொடுத்தாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் போட்டு பார்க்கலாமா? சொல்யூஷன் பாருங்க. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to 2x minus x square. சப்டிவிஷன் 1 f of 1 சொல்லிருக்காங்க. அதாவது f of 1 என்னன்னா, அதாவது இங்க என்னது at x equal to 1 நம்ம எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம், ஓகேவா? x இருக்கிறதுல எல்லாம் 1 போடணும். அப்போ 2 into 1 ஆகும், சாரி 2 into 1 minus 1 the whole square. 2 ones are 2 minus 1. 2ல 1 போச்சுன்னா 1. அப்போ f of 1 உடைய வேல்யூ என்ன? 1. கிளியர்? இப்போ சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். f of x plus 1. அதாவது f of x plus 1 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு f of x உடைய கொஸ்டின் என்ன? 2x minus x square. அப்போ இங்க x equal to நீங்க என்ன பண்ணணும்? x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது f of x plus 1 அதே மாதிரி 2 into x plus 1 minus x plus 1 the whole square. புரியுதாமா? x இருக்கிறதுல எல்லாம் இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into x 2x plus 2. இது இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b ஃபார்ம்ல இருக்கு. a plus b the whole square எப்படி எழுதலாம்? a square plus 2ab plus b square. ஓகேவா? இந்த மைனஸ் எப்படி காமனா வெளியேற்றுங்க. இந்த a பிளஸ்னா இங்க ஏன்றது என்ன இருக்கு? x, bன்றது 1, a இருக்கிறது x, b equal to 1. ஓகேவா? அப்போ a வேல்யூ என்ன? x ஸ்கொயர் பிளஸ் b 2ab னா 2 into x into 1, a into b அர்த்தது, ஓகேவா? பிளஸ் b வேல்யூ 1 the whole square. இப்போ என்ன பண்ணலாம்? 2x plus 2 minus இது உள்ள இந்த plus into minus இருக்குல்ல, அந்த காமன் ஆகுது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus x square 2x1 னா 2x தான் ஆகும். அப்போ minus 2x minus 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், அதை minus 1 மல்டிப்ளை பண்ணா minus 1. புரியுதாமா? இப்போ பாருங்க, வெரி சிம்பிள். இது என்ன பண்ணலாம், நீங்க இங்க 2x இருக்கு, இங்க அப்போ அந்த minus x ஸ்கொயர் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். minus x ஸ்கொயர் இந்த 2ல இருந்து 1 போயிடும். அப்புறம் இந்த 2xம் 2xம் கேன்சல் ஆயிடும். பிளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆயிடும். 2ல இருந்து 1 போச்சுன்னா பிளஸ் 1. இதை இப்படியே எழுதலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க இப்படி எழுதலாம். f of x plus 1 வேல்யூ மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதலாம். ஃபைனல் ஆன்சர். ஆர் அதர்வைஸ் 1 மைனஸ் x ஸ்கொயர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் முன்னாடி போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம், ஓகேவா? இதுதான் f of x plus 1. வெரி சிம்பிள்மா. இதுக்கு நீங்க a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, f of x plus f of 1. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் அது f of x equal to 2x minus 1, சாரி 2x minus x square தெரியும் கொஸ்டின். அப்ப f of x plus இவங்க என்ன சொல்லிருக்காங்க? f of x plus f of 1 சொல்லிருக்காங்க. அப்போ f of x வேல்யூ என்ன? 2x minus x square. f of 1 உடைய வேல்யூ என்ன? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். f of 1 உடைய வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ 1, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. இப்போ therefore f of x plus f of 1 உடைய வேல்யூ என்ன? நமக்கு டிகிரி ஆர்டர் பை ஆர்டர் போடணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி வந்துடும், பிளஸ் 2x பிளஸ் 1, ஓகேவா? therefore f of x plus f of 1 உடைய வேல்யூ என்ன? இதெல்லாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1.
தட்ஸ் ஆல். வெரி சிம்பிளா, ரொம்ப ஈஸியமா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். அந்த பிளஸ் மைனஸ் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் a + b தி ஹோல் ஸ்கொயர் மாதிரி சிம்பிள் ஃபார்முலாஸ் தான், அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த சம்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.